ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த ஃபோட்டோ டைம் டிராவல் அப்படிங்கிற கதையோட பார்ட் 7 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இந்த ட்ராமாவோட கதை எல்லாத்தையுமே கண்டினியூஸாக கரெக்டாக கேட்கணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள நம்ம போகலாம். இப்போ நம்ம ஷின்யூவை கொன்னது நம்ம ஹீரோட அக்கா தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கும் தெரிஞ்சிடும். ஸோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் கேஸ் ஸ்ட்ராங் ஆகலை, ஏன்னா என்ன வெப்பன் கண்டுபிடிக்காம இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ கண்டினியூஸாக பார்ப்போம். இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. இது அடுத்த நாள் நடக்குது. காலையில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோயினோட ஸ்கூலுக்கு வெளியே நின்று ஒரு நியூஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஷின்யூவோட கேஸ் சூசைட் இல்லை, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி இப்போ கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கொல்றதுக்கு நம்ம ஹீரோட அக்கா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆர்ட் கிளப்ல இந்த வுட்டெல்லாம் செதுக்கிறதுக்கு ஒரு நைஃப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஷார்ப்பானது. அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோட அக்கா மேலே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. இந்த சீன் அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோட அக்கா தொலைஞ்சு போன கதையை தான் நம்மளுக்கு அப்படியே இப்போ காட்டுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அக்கா தொலைஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அந்த சைடா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்னப்பா உன் அம்மாவை தொலைச்சிட்டியா, எனக்கும் அம்மாவை தெரியுமா, நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டு போயிருப்பான். இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை பிடிச்சிட்டு இந்த திருட்டுற தொழில் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்திலே இருக்க நிறைய கேர்ள்ஸ் நம்ம ஹீரோட அக்காவை ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. நீ தொலைஞ்சு போயிட்டியா, இல்ல உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களாம் கண்டிப்பா உன்னை தேடவே மாட்டாங்க, நீயா தேவையில்லாம ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது, கிண்டல் பண்றது இப்படிலாம் பண்ணுவாங்களா. இதுலயே பாவம் அந்த பொண்ணு லைட்டா ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும். அடுத்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கு எடுத்து கொஞ்சம் திருடுற தொழிலாம் நம்ம ஹீரோட அக்கா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அப்படிதான் ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு சில ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே ஆட்டையை போட்டு கேஷுவலா வெளியே வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்த போஸ்டர் இன்னும் இருக்கும். அப்ப என்னோட பேரண்ட்ஸ் என்ன தேடிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நம்ம ஹீரோட அக்கா அங்கேயே அப்படி நின்றுவாங்க. ஸோ அடுத்து என்ன, தன்னோட பேரண்ட்ஸ் தன்னை வீம்புக்குனே விட்டுட்டு போல, தெரியாம தொலைச்சிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அதுல இருந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிடும். சந்தோஷமா தான் போகும். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்தனையும் அவளுக்கு லைட்டா ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகும். அடுத்து அவங்க வீட்டுல இருக்க ஒரு கேலண்டரை நோட் பண்ணி பாப்பா. அதுல நம்ம ஹீரோவோட பர்த்டேன்னு சொல்லி ஒரு நாள் போட்டிருக்கும். ஆக்சுவலி அதே டேட்ல தான் இந்த அக்காவும் தொலைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடுவா. நான் தொலைஞ்சு போனனால இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சைக்கோ மாதிரி கத்துவா. ஆக்சுவலி இவ சின்ன வயசுலயே இப்படி தொலைஞ்சு போய் அபியூஸ் பண்ணப்பட்டனால கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் இவ்வளவு சைக்கோ தரமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ திரும்பி நம்ம ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்துருவாங்க. ஐயோ என்னாச்சு, நம்ம ஹீரோ உயிரோட வந்துட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா அவங்களுக்கு ஒரு புது மெமரி ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான ஒரு டாக் ஒன்று பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அது இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அது மட்டும் இல்லாம ஷியோங் ஷா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இங்க சீக்கிரம் வா, கிம்மும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் பண்ற தொல்லை என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயின் லைட்டா குழப்பமா இருக்கும், பாய் ஃப்ரெண்டா யாரு அப்படின்ட்டு, ஒருவேளை ஷியோஜுனா இருக்குமோ அப்படின்ட்டு. சீக்கிரம் வா, உன்னோட ஷியோஜுனை நீயே தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஷியோங் ஷா சொல்லுவானா. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் அப்படியே ஹாப்பியா இருக்கும். அந்த இடத்துக்கு போனோனையும் நம்ம ஹீரோயின் சூஜினை தான் பார்ப்பாங்க. அப்படியே வேகமா போய் அவங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஐயோ சாரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்து நான் சஸ்பெக்ட் பண்ணிருக்கவே கூடாது, அவனை நம்பி இருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. நம்ம சூஜின் அதுக்கு எதுக்கு நீ இப்பெல்லாம் சாரி கேட்குற, அதுக்கு தான் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரொம்ப சாரி எல்லாம் கேட்டுட்டியே, இப்போ எதுக்கு திடீர்னு அதை பத்தி யோசிக்கிறேன், ஆனா உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் யோசிச்சிருப்பேன், ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்குவாங்க. அடுத்து ஷியோங் ஷாவும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அடுத்து என்ன, அப்படியே இவங்க 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோன் அப்படியே மனசுக்குள்ள, இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்படி உன் கூட லைஃப் பூரா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு, இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இந்த நிம்மதி எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரோட்டை நடந்து பேசிட்டே போயிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே எங்கேயான்னு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோடி லைட்டா யோசிப்பாரா, ஐயோ இல்ல சாரி, என்னால் வர முடியாது, ஏன்னா எங்க அக்கா போன வாரம் தான் ஜெயில இருந்து வெளியே வந்தா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ சொல்லுவாரா. நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும், ஐயோ அதுக்குள்ளே அவ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா, அவ தொல்லெல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சேனே, என்னென்ன பண்ணுகளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட ரியாக்ஷன் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உனக்கான ஓகேவா, இப்போ உங்க அக்கானால உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் எங்க அம்மா அப்பாக்காக ஒரு ஃபேமிலியா நாங்க மீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட கிளினிக்ல தான் காட்டுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொஞ்சம் வாலண்டியர்ஸ் வரதா இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் போய் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வெளியே வருவாங்களா. அங்க அப்படி எல்லாருமே நம்ம ஹீரோயின் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க. கடைசி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியதா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், பார்த்தனையும் என்ன பேசுறதுன்னே தெரியாது. உடனே அந்த பொண்ணே சொல்லும், என்ன பார்த்தா
உனக்கு ரொம்ப கேவலமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னே தெரியாதா? இல்ல புரியுது எனக்கு, ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. ஆனா இப்ப நான் முந்தி மாதிரி இல்ல. இந்த ஜெயில இருந்த 10 வருஷத்துல நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணியே பார்த்திருக்கேன். என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். அட்லீஸ்ட் எங்க அம்மா அப்பாக்காக வந்துட்டு அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரி பேசுவா. ஆனா நம்மளுக்கே ஒரு மாதிரி டவுட் இருக்கும், இந்த சைக்கோ இப்படிலாம் பண்ணவே பண்ணாதே, இவ்வளவு நல்லவாளா இவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி விடு, நம்ம அப்புறமேல் பேசிக்குவோம், இப்ப நான் வாலண்டியர் ஜாப்புக்கு தான் வந்தேன், வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அக்கா வந்து நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டு போயிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட பிரேக் டைம்ல தான் காட்டுவாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற மித்த 2 பேரும் இன்னைக்கு வந்து வாலண்டியர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, வா அந்த பொண்ணு ரொம்ப சூப்பர், அடுத்த வட்டம் அந்த பொண்ணே தான் கூப்பிடணும், பிரேக்கே எடுக்காம எவ்வளவு நல்லா வேலை பார்க்கறா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிருவாங்க, ஒரு நாள் திருந்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப எல்லாருமே அவங்க வாலண்டியர் ஜாப்பை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அக்கா வருவாங்க. நம்ம ஹீரோயின், இந்த லிஸ்ட்ல உங்க நம்பர் எழுதணும், உங்க நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நான் இப்போதைக்கு புது நம்பர் இன்னும் வாங்கல, எங்க அம்மா நம்பர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஹீரோட அக்கா அவ போனை எடுத்து, உன்னோட நம்பர் அப்படி எனக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. சரி என்ன பண்றது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அந்த போனை ஓப்பன் பண்ணி டைப் பண்ண போவாங்க. பார்த்தா ஹோம் ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோட போட்டோ இருக்கும். இதுலயே நம்ம லைட்டா டவுட் வரும், இவ வீம்புக்குனே ஹீரோயின் கிட்ட நல்ல பேர் வாங்குறக்கா இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அதை நோட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை திருந்திட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். அடுத்து அப்படியே இங்கே இவங்க கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ஹீரோயின் சூஜினுக்கு தான் ஃபோன் போடுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே நம்ம சூஜின், ஏ பக்கி, நீ வாட்டுக்கு அவளை நம்பி தொலைஞ்சிடாத, எனக்கு என்னமோ அவ இன்னும் திருந்திருப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அவ பண்ண விஷயங்கள் அப்படி. ஒரு தடவை என்ன மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஈஸியா ஒரு கொலைகேஸ்ல கோர்த்து விட பார்த்தவ, அதனால அவகிட்ட கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஜின் வந்து இங்க வான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும். நம்ம ஹீரோயின் அப்படி பயந்துட்டே தான் அட்டன் பண்ணுவாங்க. அந்த கால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறோம், சூஜின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா, இங்க ஒரு எமர்ஜென்சி, நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஐயோ திரும்பி அவ வேலையை காமிச்சிட்டாலோ, அப்ப இது இன்னும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸியை தேடி ஓடுவாங்களா. நல்ல வேலையா கரெக்டா நம்ம ஷியோஜுனே கால் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோயின், ஏ உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. ஏ என்ன நல்லா தான் இருக்க, ஏன் அப்படி கேட்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இல்லடா இப்பதான் எனக்கு கால் வந்துச்சு, உனக்கு ஏதோ எமர்ஜென்சி அப்படின்ட்டு, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நீ எதுவும் பதட்டப்படாத, திரும்பி ரிலாக்ஸா வீட்டுக்கு போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள தான் போவாங்க. அதை ஓபன் பண்ணோனையுமே இந்த வில்லி தான் நிக்கும். தலையில ஒரு அடி, நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு போட்டோ தான் பேலன்ஸ் இருக்கு, பாஸ்ட்டுக்கு போக முடியறதுக்கானது. அதை இப்போ வந்து அந்த வில்லி வந்து தேடிக்கிட்டு இருக்குமா, எங்க தேடியுமே கிடைக்காது. நம்ம ஹீரோயின் வந்து அதை வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம்க்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த சைக்கோ கண்டுபிடிச்சிரும், இந்த இருக்கு இந்த போட்டோ, இதை இப்ப நான் எரிச்சு எல்லாத்தையும் மோத்திரம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லும். நம்ம ஹீரோயின் பாவம் ஏற்கனவே அடிப்பட்டு வேற கிடப்பாங்களா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த போட்டோவை எரிக்க போவா நம்ம ஹீரோயினா உஷாரா நம்ம ஹீரோட அக்காவோட காலை பிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே டைம் டிராவல் பண்ணி போயிருவாங்க. கரெக்டா என்னைக்கு டேட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு. அதாவது இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ சாக போறாரு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல இருப்பாங்க. அதுவே அந்த வில்லியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பா. ஏன்னா நேத்து தான் அவளை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஹீரோட அக்கா இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கிறத நம்மளை காட்டுவாங்க. அவ பேசுறது, அவ பிஹேவியர், இது எல்லாமே பார்த்தா எப்படி டென்ஷன் ஆகும் உண்மையிலேயே. அந்த போலீஸும் பொறுமையா கேட்பாரு, நீ தான் கொலை பண்ணியா, என்ன வெப்பன் யூஸ் பண்ணி கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா. எதிரே அவ கண்டுபிடிச்சிருவா. ஓ இப்போ இன்னும் நீங்க இந்த வெப்பனை கண்டுபிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு டைமை பாப்பா. இன்னும் அவங்க ஸ்கூலுக்கு போய் அந்த வெப்பனை கண்டுபிடிச்ச டைம் வரவே இல்லை. இது போதுண்டா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா லூசு மாதிரிலாம் சிரிப்பா. அந்த போலீஸ்க்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். ஒழுங்கா நீ ஒத்துழைச்சேனா எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இவ அப்படியே லூசு மாதிரி, நான் கொலைகாரின்னு நினைக்கிறீங்களா இல்ல சஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கிறுக்கேத்துற மாதிரியே பேசுவா. அவருக்கு லைட்டா டென்ஷன் ஆயிருமா. பாருங்க உங்களுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க, நானும் அப்படியே வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வரேன், என்ன அளவு மட்டும் போடுங்க, எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லா எல்லாம் நடந்துரும் அப்படின்பா. பக்கி ஏதோ பிளான் பண்ணிச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு புரியுது, பாவம் அந்த முட்டாள் போலீஸ்க்கு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோவை தேடி அவங்க போவாங்களா. அப்போ கிம்மியும் ஷியோன்ஷாவையும் பார்ப்பாங்க. சூஜின் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. உனக்கு விஷயமே தெரியாதா, நேற்று அவங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணனால அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அடுத்து நம்ம ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நம்ம ஹீரோவை பார்க்க போவாங்க. அடுத்து இந்த சைடு நம்ம ஹீரோட அக்கா தான் காட்டுவாங்க. அப்படியே வாஷ்ரூமுக்கு வந்துட்டு இல்லத்தனமா ஒரு சிரிப்பா அப்படி இங்க கட் பண்ணிட்டு இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நானும் உங்க அக்காவும் இப்ப பாஸ்ட்டுக்கே வந்துட்டோம், என்கிட்ட ஒரே ஒரு போட்டோ தான் இருந்துச்சு, அது எப்படி அவளுக்கு தெரியும்னு தெரியல, 10 வருஷம் கழிச்சு அவ பிரிசன்ல இருந்து வந்த கழுத்து அந்த போட்டோவை இப்ப எரிச்சிட்டா, ஆனா அவ கூட சேர்ந்து நானும் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ கேட்பாரு, அவளைத்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுல, இப்ப பாஸ்ட்டுக்கு வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாமே கரெக்டா தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் போலீஸ் அந்த வெப்பனை கண்டுபிடிக்கவே இல்லை, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்க அக்கா மேல இருக்க கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்
அதை மாத்துறதுக்கு தான் இப்போ பாஸ்ட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த வெப்பனை கண்டுபிடிக்கணும், அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுவாங்க. அவள் தப்பிச்சிட்டா அப்படிங்கிறது இப்போதான் அந்த போலீஸ்க்கே தெரியும். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கா தப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆர்ட் ரூம்குள்ளே போய் அந்த வெப்பன் இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு நைஃபுமே இருக்காது. ஸோ அந்த ஆர்ட் மேம் கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு அந்த நைஃபு? சரி ஓகே, பட் இப்போ வந்து ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கனால ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த நைஃபை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ எத்தனை பேர் காம்படிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது இருக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த மேம் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அந்த கத்தி அந்த 50 பேரில் யாரோ ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கணும். இவங்களுக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துலேயே போய் யார் அந்த கத்தி வச்சிருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரியும்ல அந்த கத்தி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபியூச்சர்லேருந்து பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கத்தியை தேடி பார்ப்பாங்க. அதில் ஒரு கிராக் வேறு இருக்கும். ஸோ இந்த ஒரு குழுவை வச்சு அவங்க 2 தேடுவாங்களா. இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கேபில் இப்போ இந்த ஸ்கூலை நோக்கி தான் வரும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப மும்மரமாக அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல போய் தேடுவாங்க. இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே உட்காந்து ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள தேடி போவாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த சைக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சைக்கோ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானா, அவள் கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த ஜியோடெல் அப்படிங்கிற ட்ரக்ஸை இப்போ எடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனால் அவள் நம்ம ஹீரோயினை பார்த்துருவா. ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு வேறு சிரிச்சுக்குவா. அடுத்து இன்னொரு சைடு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பையன் வந்து, நீ தான் ஷியோன் ஜுன்னா, ஹாரின்ங்கிற பொண்ணு வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலாம், உன்ட்ட சொல்ல சொன்னா, உன்னை ரூஃப் டாப்க்கு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வரும். ஆனால் கரெக்டாக நேரம் அந்த வெப்பனையும் கண்டுபிடிச்சிருவாங்களா. ஸோ அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் அந்த நைஃபே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவள் யூஸ் பண்ண வெப்பனா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அந்த ரூஃப் டாப்க்கு போவாரா. சோழி முடிஞ்சு அந்த சைக்கோ தான் ரூஃப் டாப்லேயே இருந்திருப்பா. அவள் பின்னாடி இருந்து அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை நம்ம ஹீரோக்கு போட்டு விட்டுருவா. நம்ம ஹீரோ அதே இடத்துல எப்படி ஃப்ளாட் ஆயிடுவார். அப்புறம் அவன் ஃபோனை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு நான் ரூஃப் டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன இது, இவன் எதுக்கு ரூஃப் டாப்புக்கு போனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளும் அங்கே போவா. அங்கே பார்த்தா அந்த சைக்கோ நம்ம ஹீரோ கழுத்தில் கத்தி வச்சுட்டு ரெடியாக இருப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வெப்பன் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு அதுதான் ரொம்ப மெயினாக முக்கியம். ஏன்னா இது கிடைக்கலனா போதும், அவள் இந்த கேஸ்லாம் தப்பிச்சிருவா. நம்ம ஹீரோன்னு எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க, இப்படிலாம் பண்ணாத, இது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. நீங்களாம் லூஸா இல்லை என்ன லூஸுன்னு நினச்சிங்களா இப்படிங்கிற மாதிரி தான் சைக்கோ மாதிரி அவள் பேசுவா. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த கத்தி தான், அதை ஒழுங்க மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, இவனை நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால அவள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பா. நம்ம ஹீரோயின் கத்தி அங்கிட்டு தூக்கி போட்டோனையும் வெரி குட், ஆனால் இவனை நான் விடுவேன்னு சொல்லி அவன்கிட்ட கன்ஃபார்மாக சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குத்த போவா. நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு கத்தை தான் கத்துவாங்க. நீ ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக நடந்துக்கிற, உனக்கு என்ன அவ்வளோ பொறாமை அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஆமாம், ஏன்னா இவன் என் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஆனால் நான் இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அவள் ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஐயோ ப்ளீஸ் எதுனாலும் பேசிக்கலாம், அவனை விட்டு நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அந்த சைக்கோ, என்னடா இது, உனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்கு. இந்த கேப்லேயே நம்ம ஹீரோக்கு லைட்டாக அந்த கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு தள்ளு தான் அந்த சைக்கோவை, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருவாளா. இருந்தாலும் நம்ம ஹீரோவால் டக்குன்னு எழுந்துச்சு ஓட முடியாது. அந்த மருந்தோட எஃபெக்ட்னால லைட்டாக வீக்காக இருப்பாரா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவள் வந்து திரும்பி கொள்ளலான்னு சொல்லி வருவா. நம்ம ஹீரோயின் எந்த ஒரு செகண்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஓடி வந்து அவளையும் சேர்த்து பிடிச்சி தள்ளி 2 பேரும் மாடியிலேருந்து விழுந்துருவாங்க. யோசித்து பாருங்க, இதை பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும். ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ ஹீரோவை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் இப்போ சாக போகிறாங்க. ஆனால் அந்த கீழே விழுகிற டைமில் கூட நம்ம ஹீரோயினுக்கு நான் உன்னை எப்படியோ காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இதை பார்த்து நம்ம ஹீரோவால் தான் தாங்கிக்கவே முடியாது. அப்படி கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. அப்படியே இங்கே இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக இருந்த ஒரு ஃபோட்டோவை முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயினும் அவங்க அக்கா இப்போ மாடியிலேருந்து வேற குதிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. இனி நம்ம ஹீரோ என்ன தான் பண்ண போறாருன்னு தெரியல. திரும்பி நம்ம ஹீரோயினை அவரால் உயிரோட கொண்டு வர முடியுமா, இல்லை நம்ம ஹீரோயினோட நிலைமை அவ்வளோதானா, இனி அப்படி என்னதான் ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். நாளைக்கு நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.